அவர் இறந்த இடத்துக்கும் ஈரான் அரசு தலைவற்ற மாளிகைக்கும் இடையில் 750 மீட்டர்கள் தான். அதாவது அடுத்த ஈரானின் அரசு தலைவரையும் கொல்வதற்கு எங்களால் முடியும் என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார். எனவேதான் இஸ்ரேலுக்கான போக்குவரத்துக்களை கூட பல வான் போக்குவரத்துக்களை இந்தியாவோ இத்தாலியோ அமெரிக்கன் ஏர்லைன்ஸோ பல நாடுகள் நிறுத்தி இருக்கின்றன. ஒரு பதற்றமான சூழ்நிலையாகத்தான் தென்படுகின்றது. ஒரு பேச்சுவார்த்தையில் மீடியேட்டராக, அதாவது நடுநிலையாளராக செயற்பட்ட ஒருவரை ஒரு தரப்பு படுகொலை செய்கிற போது எவ்வாறு சமாதானம் ஏற்படும்? மத்திய கிழக்கில் எவ்வாறு ஒரு அமைதி ஏற்படும் என்றால் மிகப்பெரிய ஒரு போரின் பிற்புதான் ஏற்படும். ஒருபோதும் இது இப்போது நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது ஒருபோதும் அமைதி பேச்சுக்களால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. ஒரு கடும் போர் ஏற்பட்டு பெரும் இழப்புகளுக்கு மத்தியில் ஒரு சமாதானம் ஏற்படுவதற்குரிய ஏது நிலைகள் தான் காணப்படுகின்றது. அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் புதிய உலக ஒழுங்கை நீங்கள் உருவாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எல்லோரும் நீங்கள் பலியாவீர்கள். அப்ப அடுத்தது அதுக்கு அவர் கூறுகிறார், புதிய உலக ஒழுங்கு ஒன்று ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அமெரிக்கா சொல்றவரைத்தான் நீங்கள் தேசிய தலைவராக ஏற்கலாம், அல்லது யூடியூப்போ அல்லது பேஸ்புக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமோ உங்களை விடாது. நீங்கள் அவர்கள் சொல்பவரைத்தான் ஏற்கலாம், அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களைத்தான் நீங்கள் பரிமாறலாம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். கடந்த ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹானியை அவர்களை இஸ்ரேல் படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட விடயங்களை நாங்கள் ஏற்கனவே உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு கொண்டு வந்திருந்தோம். ஈரானுடைய மத தலைவர் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். என்னவென்று சொன்னால், அரசு தலைவருக்கான பதவியேற்பு விழாவுக்கு வந்த விருந்தினரை இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கின்றது, நிச்சயமாக இதற்கு நாங்கள் பழி வாங்குவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த எச்சரிக்கையை எவ்வாறு பார்க்கலாம்? இஸ்ரேல் தொடர்ச்சியாக எல்லா நாடுகளிலும் தாக்கி இருக்கின்றது. லெபனானிலும் ஒரு முக்கிய தளபதியை படுகொலை செய்த ஒரு 24 மணி நேரத்துக்கு ஈரானில் இது ஈரான் இறமைக்கும் ஈரான் பாதுகாப்புக்கும் விடப்பட்ட ஒரு சவாலாகத்தான் ஈரான் பார்க்கின்றது. என்னென்று சொன்னால், இப்ப ஈரான் புதிய ஜனாதிபதி பதவியேற்கிற நேரம் அது ஒன்று, பதவியேற்று ஒரு 7 மணி நேரத்துக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் ஈரானில் வைத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு ஒரு விருந்தினரை பாதுகாக்க முடியாத ஒரு ஈரான் என்ற ஒரு தோற்றப்பாட்டை அனைத்துலகத்துல ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம். என்னென்று சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இஸ்மாயில் ஹயானியை பொறுத்தவரையில் அவர் ஒரு பதுங்குகுழியில் பதுங்கி ஒழிச்சிருந்த ஆள் இல்லை. அவர் கட்டாரில் தான் இருந்தார். அவர் எத்தனையோ பேச்சுவார்த்தைகளில் இவர்களோடு நேரடியாக பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கிறார். அவரை பயங்கரவாதி என்று இவர்கள் கூறினாலும், ஆனால் அவருடன் தான் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இப்ப இஸ்ரேல் மொசாடாக இருக்கலாம், அல்லது அமெரிக்கா CIA ஆக இருக்கலாம், அல்லது எகிப்தாக இருக்கலாம், ஜோர்டானாக இருக்கலாம். எல்லோரும் பேச்சுவார்த்தை கைதிகளை விடுவிப்பதற்கு அவரைத்தான் பாவித்தார்கள். அப்ப இவர்கள் கொல்வதென்றால் அவரை இலகுவாக கொல்லலாம், அவருடைய இலகுவான டார்கெட். ஆனால் அதை வேண்டுமென்றே ஈரானில் வைத்து கொள்ள வேண்டும் என்றது ஈரானை கடும் சினமடைய செய்திருக்கின்றது. அடுத்தது, அவர் இறந்த இடத்துக்கும் ஈரான் அரசு தலைவற்ற மாளிகைக்கும் இடையில் 750 மீட்டர்கள் தான். அதாவது ஈரானின் அரசு தலைவரையும் கொல்வதற்கு எங்களால் முடியும் என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார். மூன்றாவதாக என்னென்றால், இப்போது இவரின் கொலைக்கு பிறகு, அதாவது முன்னர் கொல்லப்பட்ட ஈரான் அரசு தலைவர் ரிசி தொடர்பான விவகாரத்திலும் இஸ்ரேல் தான் அதனை படுகொலை செய்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் இப்போது இருந்திருக்கு. இப்ப ஈரான் தனது பதில் நடவடிக்கையை
மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது. எனவேதான் கமேனி அவர்கள், அயத்துல்லா கமேனி அவர்கள் ஒன்றை கூறியிருக்கின்றார். இதற்குரிய பதில் நடவடிக்கையை, அதாவது இதற்கான தாக்குதலை தாங்கள் செய்வோம் என்று சொல்லி, ரத்தத்துக்கு ரத்தம் என்ற மாதிரி அவர்கள் அந்த எதிர்ப்பு கொடியொன்று, அதாவது செங்கொடியொன்றையும் பறக்க விட்டிருக்கிறார்கள் ஈரானில். அது ஒரு பழி வாங்குவதற்கான அது கொடியாகத்தான் அதனை பார்க்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையிலும் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் 51வது சரத்தின் அடிப்படையில் தாங்கள் திருப்பி தாக்கலாம் என்றது. ஏனென்றால் பாதுகாப்பு, அதாவது ஒரு நாட்டின் பாதுகாப்புக்காக அந்த நாடு திருப்பி தாக்கலாம் என்றதன் அடிப்படையில் தாங்கள் தாக்கப் போவதாக நேரடியாகவே அறிவித்திருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் தான் அந்தோனி பிளிங்டன் அவர்கள் அவசரமாக சென்றிருக்கின்றார். அவர் கட்டாரிடம் கேட்டிருக்கின்றார், ஈரானையும் லெபனான், அதாவது ஹிஸ்புல்லாக்களையும் இஸ்ரேலை தாக்க வேண்டாம் என்று சொல்லுங்க என்று சொல்லி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். தாங்கள் கூறியிருக்கிறார்கள். அதுக்கான உறுதியை அவர்கள் கொடுக்கவில்லை. பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் பெய்ரூட்டில் நிற்கிறார்கள். அவர்களும் இந்த தாக்குதலை இவர்கள் இருவரையும் தாக்க வேண்டாம் என்று கூறுவதற்காக அங்கு போயிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னும் ஒரு 24 மணி நேரத்திலோ 48 மணி நேரத்திலோ தாக்குதல் ஆரம்பிக்கலாம் என்றுதான் வெள்ளிக்கிழமை கூறப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவேதான் இஸ்ரேலுக்கான போக்குவரத்துக்களை கூட, பல வான் போக்குவரத்துக்களை இந்தியாவோ இத்தாலியோ அமெரிக்கன் ஏர்லைன்ஸோ பல நாடுகள் நிறுத்தி இருக்கின்றன. ஒரு பதற்றமான சூழ்நிலையாகத்தான் தென்படுகின்றது. நீங்கள் கூறினீர்கள், இஸ்மாயில் ஹனியே அவர்கள் பதுங்கி இருக்கும் ஒரு தலைவராக அவர் இல்லை, வெளிப்படையாகவே கட்டாரில் இருந்ததும் இப்போ ஈரானுக்கு சென்ற விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். இவருடைய நடவடிக்கைகளை எவ்வாறு கண்காணித்து இவரை குறிவைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள்? நிச்சயமாக இது ஒரு இலகுவான விடயம் இல்லை என்று கூற வேண்டும். ஏனென்றால் எங்கே பயணம் செல்கிறார் என்ற விடயங்களை அறிவிக்கப் போவதில்லை. அப்படி என்றால் இவரை கண்காணித்திருக்கிறார்களா? தொடர்ச்சியாக இவரை தொடர்ந்து தான் இந்த படுகொலை நடத்தி இருக்கிறார்களா? என்று சொன்னால், ஒன்று, அவர் தங்கியிருந்த இடத்தை பொறுத்தவரையில் அது ஒரு விருந்தினர் மாளிகை. அவர் முதலில் என்னென்றால் அவர் கட்டாரில் இருந்துதான், அதாவது டோஹாவில் இருந்துதான் ஈரானுக்கு சென்றிருந்தார். அங்கு ஒரு பப்ளிக்காகத்தான் அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார், அந்த பதவியேற்பு விழாவில். அதன் பிற்பாடு வழமை போல விருந்தினர்கள் தங்குகின்ற விடுதியில் தான் தங்கியிருக்கிறார். அந்த விடுதியை பொறுத்தவரை அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு தடவை இருக்கும் பல தடவைகள் அங்கு அவர் வரும்போது அங்கே அந்த இடத்தில் தான் தங்கி சென்றிருப்பதாக கூறுகிறார். ஆனால் நீங்கள் கூறுவதும் ஒன்று சரி என்னென்றால், அவர் அங்கு இருக்கிறார் என்பதை உறுதி செய்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அதற்கு அடுத்த கட்டிடத்தில் தான் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பின் பொதுச் செயலாளர் அதாவது ஜாயித் அல் நஹலா தங்கியிருக்கு. அவர் உயிர் தப்பிவிட்டார். அப்ப அதாவது இந்த இஸ்மாயில் ஹனியை மட்டும்தான் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கு. முதலாவது 2 ஏவுகணைகள் என்று கூறுகிறார்கள். முதலாவது ஏவுகணை அவரை கொன்றதாகவும், 2வது ஏவுகணை அதனை கொலை செய்ததை உறுதிப்படுத்தியதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்ப நியூயார்க் டைம் ஒன்றை கூறியிருக்கின்றது, ஏவுகணையை பாவிக்கவில்லை, அங்கு ஏற்கனவே பொருத்தப்பட்ட குண்டுதான் வெடித்தது. அப்ப ஏற்கனவே பொருத்தப்பட்ட குண்டு வெடித்தது என்று சொன்னாலோ, அல்லது நீங்கள் கூறுவது போல அவரின் துல்லியமான இடத்தை அறிவது என்று சொன்னாலோ, ஈரானுக்குள் பெருமளவான மொசாட் படையினர் ஊடுருவி இருக்க வேண்டும். அது ஈரானுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்ப ஈரான் பாதுகாப்பு தொடர்பாக இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் சொலமானியின் நினைவு தினத்தில் அங்கு ஒரு மிகப்பெரிய குண்டு வெடித்திருந்தது. 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்குள் உள்ளுக்குள் வைத்தே, அதாவது தலைநகரில் இருந்து 50 மைல் தொலைவில் வைத்தே அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதாவது ஈரானை மொசாட் அதாவது பெருமளவில் அதற்கு ஊடுருவி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தெரியும். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிஷியின் ஹெலிகாப்டரை கூட அவர்கள் உள்ளக தகவல்களின் அடிப்படையில் அதை அவர்கள் அந்த பாதையை அறிந்து செய்திருக்கிறார்கள். இதுவும் அதே போலதான் அவர் இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப 2 விடயங்கள். ஒன்று, நியூயார்க் டைம் கூறுகிறது அது உள்ளுக்குள் ஏற்கனவே பொருத்தப்பட்ட குண்டு என்று சொல்லி அமெரிக்காவின் உளவு நிறுவனத்தையும் ஈரான் 2 பாதுகாப்பு அதிகாரிகளையும் மேற்கோள் காட்டித்தான் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் இன்னொரு தகவல்கள் ஈரான் அதிகாரிகள் கூறுகிறார்கள், ட்ரோனில் இருந்து ஸ்பைக் NLOS என்ற ஏவுகணை மூலம்தான்
தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் ட்ரோன் அங்கு சென்று தாக்கும் இரண்டாவது இந்த ஸ்பைக் NLOS ஏவுகணை வந்து 34 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அப்படி என்று சொன்னால் ட்ரோன் உள்ளுக்கு சென்று தாக்குதல் நடத்துற அளவுக்கு ஈரான் வான் பாதுகாப்பு பொறிமுறை பலவீனமாக இருக்கலாம். ஆனால் அதை நாங்கள் மறக்க முடியாது என்று சொன்னால், அண்மையில் உங்களுக்கு தெரியும் குதிஸ் அமைப்பினர் டெல் அவிவ் மீது ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அது அயன் டோமே எல்லாம் தவித்து உள்ளே சென்றிருந்தது. அப்ப இப்ப ட்ரோனை பொறுத்தவரையில் ட்ரோன் வந்து உள்ளுக்குள் இருந்து மேவலாம். இப்ப ட்ரோனை வந்து அதை இஸ்ரேலில் இருந்து அந்த ட்ரோன் போயிருக்க தேவையில்லை. உள்ளுக்குள் இருப்பவர்களே அதை ஒரு சூக்கேஸிற்குள் கொண்டு சென்று பொருத்தி விடலாம். இது வந்து ஈரான் நீங்கள் கேட்டது போல உள்ளக வேலைகள் அதிக அளவில் இருக்கலாம், புலனாய்வுத்துறையின் ஊடுருவலாக இருக்கலாம். ஈரான் தன் பாதுகாப்பை ஒரு மறுசீரமைக்க வேண்டிய நிலை. இப்ப நான் கூறுவது போல, இவர் இறந்ததுக்கும் ஈரான் அரசு தலைவர் மாளிகைக்கும் இடையில் 750 மீட்டர் தூரம் என்று சொன்னால் யாரையும் தாக்கலாம் என்ற ஒரு நிலை. இதே நேரத்தில் காசாவில் நடக்கின்ற போர் நிறுத்தம் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டு வந்தது. அவரை கொண்டது அவருடைய இந்த படுகொலை பேச்சுவார்த்தைக்கு உதவாது என்று அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த கருத்துக்கு காரணம் என்ன? ஏனென்று சொன்னால் உண்மைதான். இப்ப அதைத்தான் கட்டார்ந்த வெளிவார அமைச்சர் ஒன்றை கூடியிருந்தார். ஒரு பேச்சுவார்த்தையில் மீடியேட்டராக, அதாவது நடுநிலையாளராக செயற்பட்ட ஒருவரை ஒரு தரப்பு படுகொலை செய்கிற போது எவ்வாறு சமாதானம் ஏற்படும்? இதான் அவர் கேட்ட கேள்வி. ஒரு இரு தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் நடுநிலைமையாக நின்று செயற்பட்டவரை ஒரு தரப்பு படுகொலை செய்தால் அங்கு எவ்வாறு சமாதானம் வரும் என்று சொல்லி. இப்ப தற்போதைய நிலையும் அதுதான். இப்ப இவர் மீதான படுகொலை வந்து எதிர்காலத்தில் அங்கு பேச்சுக்களுக்கான இடம் இல்லை என்பது தெரியும். இதனைத்தான் ரஷ்யாவின் முன்னாள் அரசு தலைவரும் தற்போதைய ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் ஒன்றை கூறியிருந்தார். அதாவது மத்திய கிழக்கில் எவ்வாறு ஒரு அமைதி ஏற்படும் என்றால் மிகப்பெரிய ஒரு போரின் பிற்புதான் ஏற்படும். ஒருபோதும் இது இப்போது நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது ஒருபோதும் அமைதி பேச்சுக்களால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. ஒரு கடும் போர் ஏற்பட்டு பெரும் இழப்புகளுக்கு மத்தியில் ஒரு சமாதானம் ஏற்படுவதற்குரிய ஏது நிலைகள் தான் காணப்படுகின்றது. ஆனால் அதில் பெருமளவான அப்பாவி மக்கள் வீணாக படுகொலை செய்யப்பட போகிறார்கள் என்பதைத்தான் அவர் கூறியிருந்தார். இப்ப என்னென்றால் இது தொடர்பாக அலெக்சாண்டர் டுஜின் என்றவர் வந்து ரஷ்யாவின் ஒரு பிலோசபர். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் நிறைய. அப்ப அவற்ற மகளும் வந்து ஒரு ஊடகவியலாளர். அவற்ற மகளை வந்து 2022 மாஸ்கோவில் வைத்து காருக்குள் குண்டை பொருத்தி படுகொலை செய்திருந்தது உக்ரைன். இப்ப அவர் ஒன்றை கூறியிருக்கிறார். அதாவது மேற்குலக நாடுகளும் அதன் கூட்டணிகளும் தாம் என்ன செய்தாலும் தங்களுக்கு தண்டனை கிடைக்காது என்ற உறுதிப்பாட்டில் இருக்கிறார்கள். அதான் இதற்குரிய காரணம். அவர் இந்த படுகொலை தொடர்பாக அவர் கூறியதுதான். இவர்களுக்கு என்ன என்றால் தாங்கள் எதையும் எங்கேயும் செய்யலாம், தங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் புதிய உலக ஒழுங்கை நீங்கள் உருவாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எல்லோரும் நீங்கள் பலியாவீர்கள் என்றுதான். அப்ப அடுத்தது அதுக்கு அவர் கூறுகிறார், புதிய உலக ஒழுங்கு ஒன்று ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். நீங்கள் பெறுகின்ற வெற்றி தான் அடுத்த ஒரு புதிய உலக ஒழுங்கை உருவாக்கும். அதன் மூலம் உலகம் ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வரும். இல்லை என்று சொன்னால் உலகம் எங்கும் அவர்கள் படுகொலை செய்வார்கள். எந்த நாட்டிலும் அவர்கள் படுகொலை செய்வார்கள். இப்ப நீங்க பார்க்கலாம், வெனிசுலாவில கூட அங்கு மக்கள் ஒரு அரசு தலைவரை தெரிவு செய்திருக்கிறார். ஆனால் அமெரிக்கா சொல்லியிருக்க அவர் இல்லை, இவர் தான் தலைவர் என்று. 2020 அதான் சொன்னார். எதிர்கட்சி தான் அமெரிக்கா தலைவராக, அவரைத்தான் அமெரிக்கா கூப்பிடுறாங்க, அரசு தலைவரை கூப்பிடுறாங்க. அவர்கள் செய்வதுதான் என்ற ஒரு நிலை அங்கு உருவாகி இருப்பது அவரும் அதைத்தான் கூறியிருக்கிறார். கிழக்கு மேற்கு யாரும் இல்லை, நாங்கள் தான் உலகத்தின் காவலர்கள், அவர்கள் செயல்படுவதை இப்பொழுது இல்லை, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எல்லோரும் பார்த்து கொண்டு வருகிறார்கள் என்று அடிக்கடி கூறுவதை சமூக வலைத்தளங்களூடாக பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஹனி அவர்களுடைய இந்த படுகொலை தொடர்பாக அவருக்கு இரங்கல்
தெரிவிக்கும் வகையில் சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை போடுவதை தடை செய்திருக்கிறார்கள். இது இப்ப நீங்கள் கூறினீர்கள் கேட்கமேக்க யாருமே இல்லை என்றால் அவருடைய இறப்பு தொடர்பாக ஒரு பதிவை போடக்கூட இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்கள் அதை தடை செய்கின்றது என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவர்கிட்ட படத்தை போட்டால் எத்தனையோ பேற்ற மோனங்களை முடக்கப்பட்டது. எத்தனையோ யூடியூப் நாங்கள் ஒருக்கா போட்டது கூட, அதாவது மாவீரர் சின்னம் தொடர்பாக அங்கு தாயகத்தில் இடம்பெற்றது தொடர்பாக படங்களை போட்ட போது அந்த கொடி இருப்பதற்காக தூக்கி விட்டார்கள். அப்ப நான் யூடியூப்புடன் கேட்டேன், இது ஒரு அஞ்சலி, இறந்தவர்களை அஞ்சலி செலுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் கூட அனுமதி இருக்கிறது. அதைதான் இங்க போட்டது என்னென்று தூக்குகிறார்கள். பிறகு அதை திரும்பி போட்டு விட்டார்கள், அப்பீல் பண்ணலாம் என்று சொல்வார்கள். இப்ப அது தேசிய தலைவற்ற படத்தை போட்டாலோ புலிக்கொடியை போட்டாலோ அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், இப்ப நான் சொன்னது போல வெனிசுலாவில தேர்தல் நடந்தது, ஒருவர் வெற்றி பெற்றார், அமெரிக்கா இறக்கிய எதிர்கட்சி தோல்வி பெற்று விட்டது. இப்ப பிளிங்கன் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் இல்ல தலைவர், இவர் தான் தலைவர், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதே போலதான் இப்ப இனி எங்களை பொறுத்தவரையிலும் இப்ப தேசிய தலைவர் என்றால் அமெரிக்கா சொல்றவரை தான் நீங்கள் தேசிய தலைவராக ஏற்கலாம், அல்லது யூடியூப்போ அல்லது பேஸ்புக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமோ உங்களை விடாது. நீங்கள் அவர்கள் சொல்பவரை தான் ஏற்கலாம், அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களைத்தான் நீங்கள் பரிமாறலாம். அதே போலதான் மலேசிய பிரதமர் அதாவது அன்வர் இப்ராஹிம் அவர் இந்த முகநூல்ல தானும் அவர் கட்டாருக்கு வந்த சமயம் இஸ்மாயில் கயானியை சந்தித்திருந்தார். அப்ப தானும் அவர் நின்ற படத்தை போட்டு அஞ்சலி குறிப்பொன்றை போட்டிருந்தார். அதனை உடனே தூக்கி விட்டார்கள். அப்ப இது தொடர்பாக மலேசியாவில் தொலைத்தொடர்பு அமைச்சகம் பேஸ்புக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்த பிற்பாடு அதனை ஏற்றி இருக்கிறார்கள் திருப்ப. அதே போல இந்த இன்ஸ்டாகிராமும் பேஸ்புக் அவங்க என்னன்னா ஒரு ஆள் 10 ஊடகங்களை வச்சிருப்பாங்க, தெரியாது, பினாமி என்று சொல்றது. இந்தியாவில் நீங்க பினாமி என்று சொல்றது, அந்த பினாமி அரசியல்வாதிகள் இருப்பாங்க, தன் பினாமின்ற பேர்ல தான் வீடுகள் இருக்கு, ஆனா எல்லாம் ஒரு ஆளுடைய தான் இருக்கு. அதே போல இன்ஸ்டாகிராமும் அவன்தான். அப்ப துருக்கி போட்ட அஞ்சலி குறிப்புகள் எல்லாத்தையும் நீக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா துருக்கி என்ன செய்து விட்டது, இன்ஸ்டாகிராம பேன் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. அது நல்லது. பல நாடுகள் அப்படி பதிலடி கொடுத்தால் தான் இவர்கள் திருந்துவார்கள், இல்லை என்றால் அவர்கள் தங்களிடம் கட்டுப்பாடு இருக்கின்ற அந்த ஆணவத்தோடு செயல்படுவார்கள். அப்ப பேன் பண்ணினா என்னென்றால் இப்ப இப்படி பேன் பண்ணா அட்வர்டைஸ்மெண்ட் இன்கம்கள் அதுகள் சப்ஸ்கிரைபர் எல்லாம் இப்ப இன்ஸ்டாகிராம வச்சு பிசினஸ் செய்யறவங்க எல்லாம் நாளைக்கு அதை செய்யாங்க. எனக்கு சொன்னால் இப்படியான சிக்கல் வரைக்கும் அவங்க பேன் பண்ணினா அந்த நாட்டுல இருக்கிற பிசினஸ் போயிடும் என்ற ஒரு பிரச்சனை வேற. அப்ப இப்ப மலேசியா செய்ததை விட துருக்கி செய்தது ஒரு கிரேட்டான வரவேற்கக்கூடிய விடயம். என்றால் நீங்கள் கூறியது போல் தமிழர்களும் எத்தனையோ தடவைகள் இவர்களுடைய இந்த அடாவடித்தனத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. நிச்சயமாக அது செயற்கை நுண்ணறிவு தான் அதை பயன்படுத்துகிறார்கள். அவ்வளவு இலகுவாக அவ்வளத்தையும் தடை செய்யலாம் என்றால் செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் மனிதரால் அப்படி இலகுவாக தடை செய்ய முடியாது. அந்த செயற்கை நுண்ணறிவினுடைய வளர்ச்சியை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு துருக்கி நல்ல பதிலடி கொடுத்திருக்கின்றது. அப்படி மற்ற நாடுகளும் அது அவர்களுக்கு சாதகமாக வந்தால் தானே அவர்கள் சில விடயங்களை கையாளுவார்கள். இப்ப ஈரானுடைய மத தலைவர் கூறியிருக்கின்றார், பழி வாங்குவோம் என்று கூறியிருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக இங்கே ஈரான் தாக்குதல் நடத்த வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே லெபனானில் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு இடையில் மோதல் நடந்து கொண்டிருக்கின்றது. சிரியா மீது இஸ்ரேலியர் தாக்குதல் மேற்கொண்டார்கள். சமீபத்தில் பாக்தாத்தில் அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டது. இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த 3 குறிப்பாக ஹூதி அமைப்பு, ஹிஸ்புல்லா, ஈரான், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு தாக்குதல் நடத்தலாமா, நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அப்படி நடத்தினால் ஈரானால் தாக்கு பிடிக்க முடியுமா? ஒன்று என்னென்று சொன்னால், இப்போது மிகப்பெரிய ஒரு போருக்கு இப்ப ஈரானும் முழு அளவிலான போரை விரும்பவில்லை, அமெரிக்கா விரும்பவில்லை. காரணம் என்னென்று சொன்னால், அமெரிக்காவின் அரசு தலைவர் தேர்தல் வரப்போகுது. ஈரான் விரும்பவில்லை காரணம் என்று சொன்னால், இஸ்ரேலிடம் ஏறத்தாழ 300 அணுக்குண்டுகள் இருக்கின்றன. இஸ்ரேல் அதை பற்றி பயப்படாது, மற்றது அதை கேட்பதற்கு உலகத்தில் எந்த அமைப்பும் இல்லை. நாளைக்கு ஈரான் மீது ஒரு 2 அணுக்குண்டை வீசிவிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் என்று சொல்லலாம். அதை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஏற்றுக்கொள்ளலாம், அதுக்கு வக்காலத்து வாங்கலாம். பல லட்சம் மக்கள் கொல்லப்படலாம். அந்த ஒரு அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு போர்ல ஈரான் பொருளாதாரமும் கடுமையான பாதிப்பை அடையும். ஆனால் இருந்த போதும் ஈரான் தற்போதைய தந்த
தன்னுடைய ஒரு கௌரவ பிரச்சனை ஒன்று ஈரானுக்கு இருக்கின்றது. அது மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். தங்கள் நாட்டுக்குள் வந்த விருந்தாளியை படுகொலை செய்தது என்றது மிகப்பெரிய ஒரு சிக்கல், ஒரு இக்கட்டான நிலை. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் இதற்கு அமெரிக்காவை இந்த போருக்கு இழுப்பதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. இவர்களை சீண்டுவதன் ஊடாக அமெரிக்காவை இழுப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்கா இன்னும் ஒரு போருக்கு போவதற்கு தயாராக இருக்கிறார்களா? அமெரிக்கா போருக்கு போவதற்கு தயாராக இல்லை. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் அடுத்த இந்த 3 நாளைக்குள்ள திருப்பி 123 பில்லியனை கடனா வாங்கி இருக்கிறாங்க 3 நாளைக்கு. அப்ப 35 ட்ரில்லியன் என்றால் இப்ப பொருளாதாரங்கள் வீழ்ந்து கொண்டு வருகின்றது. பலர் டாலரில் இருந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எண்ணெய் வியாபாரம் இவர்கள் போடுற தடைகள் ஒன்றும் வேலை செய்யவில்லை. இப்ப வெனிசுலாவில நிறைய எண்ணெய் வளம் இருக்கின்றது, நிறைய தங்கம் இருக்கின்றது, நிறைய எரிவாயுக்கள் இருக்கின்றது. உலகிலேயே அதிக அளவு எண்ணெய் வயல் இப்போது இருப்பதாக கூறுகிறார். அதில் ஆட்சி மாற்றத்தை கொண்டுவரவும் முடியவில்லை. அப்ப இதெல்லாம் அவர்களுக்குரிய பிரச்சனை. அப்ப இந்த நிலையில் தான் இப்போது ஈரான் நீங்கள் கூறியது போல ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் ஹூதிஸ் அமைப்பும் இணைந்து தாக்கலாம். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற தாக்குதலை போல ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம், ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் திருப்பி தாக்குமாக இருந்தால் இது ஒரு முழு அளவிலான போராக, இஸ்ரேல் அணுகுண்டை அடிப்பார்கள் என்றதுக்காண்டி அவர்கள் பின்வாங்குவதாக தெரியவில்லை. ஏனென்றால் அதுக்கு உலகம் பதில் சொல்லத்தானே வேண்டும். ஒரு ஒரு தரப்பு அணு ஆயுதத்தை பயன்படுத்துமாக இருந்தால் இன்னொரு தரப்பின் பதில் சொல்ல வேணும். அமெரிக்கா தானே பதில் சொல்ல வேணும். இப்ப உண்மைதான். ஆனால் இப்ப அமெரிக்கா முழுமையாக பதில் சொல்ல வேண்டிய இப்ப இரண்டால் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் சொல்லும் போது இந்த ரஷ்யாவும் அவர்களுக்கு பதில் சொல்லத்தான் வேண்டும். இவர்களும் அவர்கள் நட்பு நாடு என்னும் போது அவர்கள் உதவத்தான் வேண்டும், அல்லது வடகொரியா உதவத்தான் வேண்டும். வடகொரியாவோட அணு ஆயுதங்கள் இருக்கின்றது, வடகொரியா உதவத்தான் வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. நெத்தனியாவை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு சர்வைவல் பிரச்சனை. என்றால் உள்நாட்டிலும் பெரிய பிரச்சனை அவரின் ஆட்சி காலத்தில் இவ்வளவு நடந்தது. அப்ப அந்த 300 நாள் போர்ல இன்னும் வெல்ல முடியவில்லை. அப்ப என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன் இமேஜை உயர்த்துவதற்காக இவ்வாறான தாக்குதலை, தெரிந்தெடுத்த இலக்குகளை தாக்குவதாக கூறப்படுகிறது. இப்ப ஒரு முழு அளவிலான போருக்கு அமெரிக்கா கிரீன் சிக்னலை காட்டவில்லை என்றும், இப்ப அமெரிக்காவுக்கு இவர் நெத்தனியாவு போய் வந்த பிற்பாடுதான் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கு. அப்ப என்னென்று சொன்னால் இவ்வாறான தெரிந்தெடுத்த இலக்குகளை தாக்கி, இப்ப உதாரணமாக ஹமாஸ் இந்த தலைவரை தாக்கியதன் ஊடாக நெத்தனியாவு தன் ஒரு இமேஜை உயர்த்தலாம் என்ற கருத்துக்கள் இஸ்ரேல் இருக்கின்றது. உள்நாட்டில் அவருக்கு ஆதரவு மீண்டும் எழும்பி இருக்கின்ற நம்பர் அதை தக்க வைக்கலாமே தவிர பொருளாதார வீழ்ச்சி, மக்களின் இழப்புகள், மக்கள் அன்றாடம், அதாவது ஒரு இயல்பு நிலை பாதிக்கப்பட்ட நிலை என்று சொல்லி அவருடைய அரசியல் இருப்பு ஒரு கேள்விக்குறியாக. சிறப்பு. இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.